வருகிறாள் அருமானத்தோடு அம்மா அருளை வாரி தருக அருநாகம் உருவெடுத்து அருமாறியாரை அகிலகில முண்டகை கண்ணியம்மா ஆங்காடு கனிவான காமாட்சியம்மா குண்டப்பட்டிகள் வாழைகின்ற பத்திரகாளி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே அருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பத்ரகாளி நம்மெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா இன்னெல்லாம் தீர்ப்பவளே எங்க பத்ரகாளியம்மா அகிலாண்டேஸ்வரி அம்மா தாயே பத்ரகாளி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பத்ரகாளி அருளே உள்ள தோடு அம்மா அருளே வாரி தருகிறா அருநாக முருவெடுத்து அருமாறி அருகிறா ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ ஏந்தி உந்தன் திருமுகத்தை காண வந்தோ விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் விளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரும் தந்திடுவார் தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் தொட்டிலே காமாட்சி குழந்தையாக தவந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயியே அம்மா தாயே பத்ரகாளி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பத்ரகாளி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் அருநாகம் உருவெடுத்து அருமாறி அருகிறார் அகிலகிலே முண்டகை கண்ணி அம்மா முண்டப்பட்டியில் அமர்ந்திருக்கும் பத்திரகாளி அம்மா முண்டப்பட்டியில் அமர்ந்திருக்கும் பத்திரகாளி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பத்ரகாளி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே பத்ரகாளி கைதட்டி 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 அப்படி நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க ஆமா புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு மலாரம் மலாரம் குத்துறிய தீபாவளிக்குலாம் எத்தனை புருஷன் அடிபட்டு சுருக்க போட்டு நின்றுப்பான்னு பாவம் நல்லா கைதட்டினா தான் பிரஷர் குறைதான் அப்படியா ஏய் பிரஷரா அம்மாயா பிரஷர் பிரஷர் பிரஷர்னா காரியா பிரஷர் இல்ல பிரஷர் பிரஷர் எப்படி கைதட்டினா தான் பிரஷர் குறை மனுஷன் பர்த்தே கடமைத்துக்குங்க இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கிறோம் சரி இந்த கையை இப்படி வச்சு பார்த்தோம்னா கை மரன்னு இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் சீராகத்தான் கைதட்ட சொல்றது ஓஹோ இது ஒரு மருத்துவம் மாதிரி மருத்துவம் மாதிரி எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு அம்புட்டு புருஷம்புலாம் அம்புட்டு வேலைக்கிற வெட்டி வெயில கடந்து சாவேன் திருவிழா அப்படிதான் தவுசர்ல 32 ஓட்டை இருக்கும் புருஷன் போட்டுக்க தவுசர்ல இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி பகுமானம் சாக்கெட்டு 800 ரூபா தையக்கூலி பின்னால கயறு நெலை அப்புறம் 2 சன்னல் அப்புறம் பயில நோண்டி விட்டா மயிரை பிடிங்கி விட்டாங்க அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த பத்திரகாளியை நினைச்சு அந்த கும்மி கொட்டு வா பாருங்க ஆமா அப்படி தன்னாடி வரத பாருங்க செஞ்சு வரத பாருங்க
என்னையா பண்ண அவங்க அப்படி பேசுவாங்க கும்மி கொட்டுறேன் பாடி பேசுவாங்க. அவங்க ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் ஒரு சிதில வாழ்வேன் இங்கிட்டு ஒரு ஆள் இங்க 48 நாளைக்கு கும்மிதாயா 48 நாள் அந்த கும்மி கட்டுவாங்க. அப்படியே அமுதா ஆனந்தையும் பேசிக்கிடுவாங்க. எப்படி அமுதா ஆனந்தி கொட்டுக்கடி பெரிய பொல்லாத நல்ல புருஷனை கட்டிக்கிடி குனிஞ்சு கொட்டுக்கடி அப்படின்னு பேசுவாங்க. நம்மளால ஆம்பளையால இடையில நுழையாம பாரு எப்படி அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ண 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 கண்ணன்னு இருக்கு மழை நேரத்துக்கு. அவன் யாருன்னே தெரியாது, நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துல நின்றுக்குறான். நின்றுக்கிட்டு அத்தாச்சி பல்லு தெரியுது மூடு யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல அத்தாச்சின்னா அதோட சேர்ந்து அவங்க ஒரு ரவுண்டு சுத்தி வருவா. எப்படி அப்படி ஒரு ரவுண்டு சுத்தி வருவேன். ரெண்டாவது வந்து அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட ஆடுத்துக்கிட்டு மண்டையை ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி ஓட்டோம் அப்படின்னு. அப்புறம் நம்ம அளவுலாம் அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. இது மாதிரி வேலை ஆக்குறாள்லாம் நிறைய இருக்குது. அதனால் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊருக்காக ஒரு கலைஞரையும் தேர்வு செஞ்சு பொறுக்கி யாரு பொறுக்கி இல்லைங்க எல்லாரையும் தேர்வு செஞ்சு பொறுக்கி தேர்வு செஞ்சு மதுரை சங்கம், கரூர் சங்கம், மணப்பாறை சங்கம், கோயில்பட்டி சங்கம், புதுக்கோட்டை சங்கம் எல்லா சங்கத்திலையும் தேர்வு செஞ்சு நம்ம ஊருக்கு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எல்லாரும் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்நகரத்திலும் முன்னகரமாய் விளங்கக்கூடிய திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் கவுண்டப்பட்டியில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவின் 48வது மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடக நடிகரும் அனைவரும் காண வருவருக்கு அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கவுண்டம்பட்டி திரு நானாவானா சத்தியபிரபு கவுண்டர் ஊர் நாட்டாமை அவர்கள் தலைமையிலும் கவுண்டம்பட்டி ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலும் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடை வரும். இதை பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையாய் கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்கூடிய ஒரு நடிப்பு செவேந்தன் அன்பு சகோதரர் தமேந்திரன் அவர்களை விரங்க மனையிலே வேடன் வித்தலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுகுமனை உரையாடி குயில் கொண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சகோதரி மதுரையைச் சேர்ந்த MSK கலைமகள் அவர்களை விரங்க மனையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு தம்பி மணமேல்குடி அருகாமையில் உள்ள வெட்டாலயத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்களை வருங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி வெற்றி முரசு கொண்டு வரும் கிடாத்திருக்கையை சேர்ந்த எம்பி முருகன் மணியிலே ஹார்மோனிய பின்பாட்டு செய்ப்பார்கள். தொண்டையை பிடிச்சி இழுக்குதுனே அன்னை, பேசவே முடியல, தண்ணி ஊத்துனேன். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. வாய்விட்டு சிரிக்கும் தீந்தாரை கண்டாள், வாய்விட்டு சிரிக்கும் வாழ்ந்தாரை கண்டாள், மனதுக்குள் இருக்கும் வாழ்ந்தாரை கண்டாள், மனதுக்குள் இருக்கும் எல்லாமே கேட்டாள் ஏளனம் செய்யும், எல்லாமே கேட்டாள் ஏளனம் செய்யும், இருப்பவள் கேட்டாள் நடிப்பெண்ணமருக்கும், இருப்பவள் கேட்டாள் நடிப்பெண்ணமருக்கும்.
தாழ்ந்தாடும் இயேசு பண்பாடியின்றி பாதகம் செய்யும் பண்பாடியின்றி பாதகம் செய்யும் பணத்தாலையாவும் வளைத்திட நினைக்கும் பணத்தாலையாவும் வளைத்திட நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குணமாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் குணமாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் தாழ்ந்தாடும் இயேசும் தாழ்ந்தாடும் இயேசும் வையகம் இது தானடா வையகம் இது தானடா வாழ்ந்தாடும் இயேசும் தாழ்ந்தாடும் இயேசும் வையகம் இது தானடா பலே பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அடே அன்பனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் மனவையைச் சேர்ந்து அன்பனார் அந்தோனி அவர்கள் விறகுமலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் இசைப்பார்கள். junno taka junno tandegada raka junno tandegada raka junno dum ta junno taka junno keda to tergada dum takum takum ta
பலே 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 கைதட்டி அன்பர்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் காட்டுப்பட்டியைச் சேர்ந்து சுரூபகன் அவர்களை விரங்கமலையிலே ஆல்ரவுண்டு செய்ப்பார்கள்.
நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு அவளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாய் நிலையமாய் விளங்கக்கூடியதாலும் அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் விரங்கமடையிலே ஏன்னா கூடுச்சாமியை தான் இந்த நம்ம நாடகத்தில் போட்டிருந்தோம் தாள கலைஞராக போட்டால் அதெல்லாம் பெரிய வேதனை. வண்டியில் போயிட்டுக்கல திடீர்னு லாரி ஏறி வீல் ஏறி இறந்தே போயிட்டாப்பில்ல, காப்பாற்ற முடியல, ரொம்ப சிரமப்பட்டு. நம்ம கலைஞரை தயவு செய்து கும்புற வண்டியில் போகிறலாம் ரொம்ப கவனமாக போங்க. கால சூழ்நிலை நம்ம சரியாக தான் போவோம், எப்படினா வந்து மோதிடுவேன் வேறு. அதில் அன்பு தம்பிக்கு அவர் வர முடியலை, பாவம் இறைவன் கொடுத்து வைக்கல. நமக்கு தான் பெரிய வேதனை. தாளம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு முத நாள் என்கிட்ட பேசுகிறாரு, ஒரு நாடகம் ஐப்பசி 11 நாடகம் போகணும்டா அப்படின்னு பேசிக்கிட்டு அடுத்த நாள் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். பெரிய வேதனை, அதெல்லாம் பாவம். அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் விரங்கமடையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக செய்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி. என்ன இது கொஞ்சம் வாலி மேனி ஏற்றுங்க ஐயா. ஹலோ. ரொம்ப சிறப்பாக செய்த இசை சக்கரவர்த்தி சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு சங்கர் சிங்ஸ் வளநாடு கையாட்டி ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கு அன்பழகன் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சிறந்த முறையில் படித்தால் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளி அமைப்பு எஸ்ஆர்டி ஆடியோஸ் உரிமை ராமமூர்த்தி கவுண்டம்பட்டி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா. ரொம்ப சிறப்பான முறை ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் எஸ்ஆர்டி ஆடியோஸ் அன்புடன் சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம். மாணிக்க ஹோட்டலில் ரொம்ப சூடாக உண்மையிலே ரொம்ப கையாட்டிய ரொம்ப சிறப்பான சாம்பார், ரொம்ப சூடாக சாப்பாடு ஏற்பாடு. மாணிக்க ஹோட்டல் ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்கள் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ். யாரு டான்ஸ் தான் அப்படியா? அது பொம்பளை பிள்ளைலாம் அப்படி இருக்கணும். சுண்டுனா செரிக்கு இன்னைக்கு டினியா டான்ஸ் பிள்ளையான்னு விடக்கூடாது. காலையில ஊர்ல பேசணும் ஒக்காளி பப்புன்னு சூப்பர்றாங்கன்னு. ஒக்காளி சூப்பர்றாங்க. கரூரை சேர்ந்த சுமதி அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே, அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி உறவாடி இசைபாடி விளையாடி நின்னோடும் புகிலோடும் விளையாடும் பெண்களவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே நின்னோடும் புகிலோடும் விளையாடும் பெண்களவே போகமே காணாத இன்ப நிலை கண்டாடும் காணாத இன்ப
பாடி இசை பாடி விளையாடி பின்னோடும் புயலோடும் விளையாடும் பெண்ணிடவே கண்ணோடு கொஞ்சம் கடல் அழகே இசையமுதே இசையமுதே பெண்ணோடும் புயலோடும் விளையாடும் பெண்ணிடவே. பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு நாரகன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு கார்த்திக் ராஜா பபுன் அவர்களை பாராட்டி ராஜாப்பட்டியை சேர்ந்து எம் பெரியசாமி ஆர் நவமணி அன்புலகள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுகிறார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ராஜாப்பட்டியை சேர்ந்த பெரியசாமி நவமணி அன்பு நாரகன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் கவுண்டம்பட்டி மற்றும் இந்த நாடகத்தில் அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளர் ஸ்ரீ செல்வமணி கீழப்பழுவஞ்சி எம் பரமன் வல்நாடு கையாட்டி இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 1,00,000. ஓ நீங்க ஆட்டில் குறைஞ்ச செலவுனா 25,000 நினைச்சிடக்கூடாது. அப்படிலாம் நார்த்து போடுற இது மாதிரி நல்ல கலைஞர்களை போடுறோம்னா 50 ரூபா, ஒரு 60 ரூபா, 80 ரூபாயாவது கொடுக்கணும். ஆமாம், அப்போ தான் இது மாதிரி நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைக்க முடியும். இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்ற அண்ணே செல்வமணி அவர்களுக்கும் பரமன் அவர்களுக்கும் சார்ந்து நன்றி. நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்படி இதே மாதிரியே வை மாநிலம் மட்டும் லேசாக ஏற்றிக்கும். எனக்கு தான் முடியலை, மைக்கு நல்லா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி. உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியரை காத்து கொண்டிருக்கும் தொண்டி அருகாமுள்ள திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புனு காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ரைட்டு உள்ளே போயிட்டு 9 பிள்ளை வர சொல்லுவாங்க. பிள்ளை ரெடியாக இருக்கா? நீங்கள் லேடிஸ் விஷயத்தில் ரெடியாக இருக்கீங்க. ஆர்வம் அதிகம். வந்ததுலேருந்து பொம்பளை பிள்ளைனா சும்மாவா? நேராஜில ஒரு ஜாமான் கொடுக்குறாங்க. வந்தா நேராஜி நேரம் அந்த பிள்ளை பற்றி சத்தியே மாட்டுறது. அப்படியே வர சொல்லியா? அப்படியே வந்தா நீங்க பாத்துக்கிட்டு பின்னால போய் அடிக்கலாம். நினைச்சுக்கிட்டே கிருதா 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 கிருதான்னு அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். தூங்குறாலாம் நல்லா எழுப்பிடுங்க. மற்ற எங்கள் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டு இருக்கின்ற பிஎஸ்கே பள்ளி யூடியூப் சேனல் சுந்தரம் சுந்தர் சுந்தர் அண்ணே சுந்தர் அண்ணே நம்ம நாடகம் பார்க்காதாலும் நாளைக்கு யூடியூப்ல பார்த்துக்கலாம். ஆமாம், பிஎஸ்கே பள்ளி அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற நாடகம் வந்துடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களெல்லாம் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் வீட்டில் தூங்குறவங்க கள்ளத்தனமா லவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவங்க அடுத்த முண்டாட்டியோட போன்ல பேசிக்கிட்டு இருக்கவங்க அது நீதானே யூடியூப்ல பார்க்கணும்னா பிஎஸ்கே பள்ளி யூடியூப் சேனல்ல பாருங்க. நீ என்கிட்ட ஒரு காலைல சோறு கிடைக்காத அளவுக்கு பண்ண போற நாடகத்தை அமைத்து அவர்களுக்கு வீடியோ எடுத்து சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குறேன். நன்றி என்னை கலந்த வணக்கம். அன்னை சத்தம் எந்திரிச்சு பொம்பளை தூங்குற எல்லாம் எழுப்பிடுங்க. ஆரம்பமே தூங்குனா நாடகம் புலந்தாப்புலையா இருக்கேன். நல்லா எங்களை பார்த்து நல்லா சந்தோஷமா சிரிக்கணும், உங்களை பார்த்து நாங்கள் சிரிக்கணும். அப்பதான் நாடகம் நல்லா கலன்னு போகும். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அப்படி எப்படி நிகழ்ச்சி நடக்குது, அதனால கொஞ்சம் அசதியில் இருக்காங்க. அப்பல நம்ம எவ்வளோ கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாலும் சரி சரி, அதில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பெட்டு வாங்கி போட்டாலும் சரி, அங்கே படுத்தா நமக்கு தூக்கமே வராது. சரி, இது மாதிரி பொட்டல்ல பாய விரிச்சுக்கிட்டு இந்த பெட்டி சத்தத்துக்கு இந்த மிருதங்க சத்தத்துக்கு நம்ம பாட்டு படிக்கிறதுக்கு அடியே ஆத்தி தூக்கம் தாளாட்டுற மாதிரி 10 தூக்க மாத்திரை ஓட்டுற மாதிரி இருக்கா. அதனால நம்ம ஆளுகெல்லாம் கவலையெல்லாம் மறந்து கோயில் வாசலில் வந்து நாடகத்தை பார்த்துட்டு போகணும்னு வந்து இங்கே நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. அத்தனை இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம். சூப்பரா அது கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கராட்டை வைக்கலாம். சரி, ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 70,000 இருந்தா இது வைக்கலாம், எது திரைப்படம் ஓட்டலாம். சரி, எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிற தயவு செய்து
தண்ணி சாப்பிட்றால ரொம்ப கவனமாக இருங்க. வண்டியில் ஒரு பார்த்து ரொம்ப பொறுமையாக போங்க. ஆமாம் ஆமாம். அன்னைக்கெல்லாம் பாம்பூர் ரோடு அங்கே பரமக்குடி பக்கம். பரம்பூராடா பரம்பூர். இந்த பைபாஸில் 3 பயலுக தண்ணி சாப்பிட்டு போயிருப்பாங்க ஓலை. அதில் போய் எப்படி விழுந்தாங்க, வண்டி ஏறி குடல் தனியாக கால் தனியாக. தயவு செய்து உங்களை கும்புறேன். அது பஞ்சப்பூர் திருச்சி பஞ்சப்பூர். தயவு செய்து உங்களை கும்புறேன். வளர்த்த அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கும்புறேன். ஆத்தா பஞ்ச ஒரு கேட்டுக்கிட்டு பொத்துக்கிட்டு தண்ணியை போட்டு வீட்டில் படு. தண்ணியை போட்டுட்டு வீட்டில் படுக்கணுமா? ஆமாடா, நிறைய இம்சையை பண்ணுறாங்க. தண்ணியை போட்டு விட்டு போய் விழுந்து மண்டையை போட்டுறாங்க வேற. அதை பார்த்தா நமக்கு முடியாமல் வந்துடும் போல. தயவு செய்து வண்டியில் போகிறலாம் கவனமாக போங்க. அதே மாதிரி யாரும் கள்ள தொடர் வச்சிருந்தா பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேங்க. இதெல்லாம் சொல்லுவான். பிள்ளைகளே கொண்டு வராளுங்க லூசு முண்டையிலுங்க. நீ உனக்கு ஒரு மச்சரும் செட் ஆகாது, உனக்கும் செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. என்ன அவன் நானு அன்னைக்கெல்லாம் இந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் பார்த்தீங்களா 3 பொம்பளை பிள்ளை. பெரிய வேதனை. பிள்ளைகளை மாத்திரையை போட்டு கொண்டு விட்டு அவங்க வேற ஆளோட ஜில்ச்சா பண்றாங்க. கள்ள தொடர்பு. அவளை கொள்ளாம பிள்ளைய போய் கொள்றேன் நொக்கால் வழி மையாவே. தயவு செய்து பார்த்து பிள்ளையெல்லாம் அவங்களும் பிள்ளை கிடைக்காம தவமுக்குறாங்க. தயவு செய்து இது மாதிரி தவறுகளை யாரும் செய்யாதிய என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்கண்டா. அன்றைக்கு வந்து இதுக்கு மேலே பேசணும்னா பப்பனுக்காரன் போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கம்பெனிலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கேன். 12:45 பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்கேன். இன்னும் நான் பார்க்காத நாடாமா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் இப்படித்தான் பாடு பாடிக்கிட்டே ஒரு அண்ணன் சொன்னார், தம்பி பப்புனுக்கார தம்பி, சரி நீங்க நடிச்சா போதும் பொழந்தா போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்லுங்க. சரி டான்ஸை விரும்புறா போல. சரி அப்படின்னு அந்த பிள்ளைய வர சொல்லி அந்த பிள்ளை வந்து பாட ஆரம்பிச்சிச்சு. மதுரைச்சிலே முச்சந்தண்டி பிதிகத்தில் உச்சந்தண்டி முச்சுக்காரி முச்சுக்காரி ஒரு இதில் உள்ள போயிட்டு வள்ளிய மாறுச்சுனார். சரி கதையை எதிர்பார்க்குறா போல. ஆமா ஆமா. அப்படின்னு பாருங்க 1 மணிக்கு 12 மணிக்கு வர்ற வழியமாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லி பாரியா. அது 11 மணிக்கெல்லாம் ஆதி வர சத்தியம் சொல்லுச்சு. அது ஒரு சத்தியம் இல்லை, நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி எதுவும் தர்க்கத்தை எதிர்பார்க்குற ஓலை அப்படின்னு பாருங்க 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணன் சொன்னார். ஒரு நாள் சொல்ற நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. சரி ராஜபாட்டை வர சொல்றாருன்னு ராஜபாட்டை 1:30 மணிக்கெல்லாம் வர சொல்லியாச்சு. 1:30 மணிக்கா? 1:30 மணிக்கெல்லாம் வந்தோடனே அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரேன் யானே எல்லாரையும் போக சொல்றியே, எல்லாரையும் வர சொல்றியே, என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றில் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரச்சேன் தம்பியா. குடியாரம் உதவி அவன் பேச்சு கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரடா கேட்டு நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டாங்க. சரி ஐயாந்தா முன்னால வெள்ளையும் செல்லையுமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட போய் கேட்குறேன், அண்ணே பணம்ங்கிறேன். அவன் பக்கத்து ஊருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தான். ஆமாம், இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யார்? அண்ணே பரமனு செல்வமணின்னு தான் கூட்டி வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறதான் காலைல 5 மணி வரை கேட்கணும். 5 மணிக்கு மேலே அவங்கள்ட்ட கேட்கணும், அண்ணே ஊரில் பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம், அவங்க கேட்கணும். ஆனால் உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். சரி போய் தெரிவித்து கொண்டு ஹலோ ஹலோ தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா பாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும். இந்த நாளே எனக்கு முன்னே வந்திருக்க வேணும். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். இந்த நாளே வந்திருக்க வேணும். உனக்கான ஊரத்திலே உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும்.
வந்து நிற்க வேணும் தனனா தனனா தானா தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தனனா தனனா தானா தந்தன தந்தனா தனனா தனனா தானா தந்தன தந்தனா தூக்கமில்லை ஆசாத்தி உனக்கு ஓ தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தேடுகின்ற பிள்ளை போல அன்பால் தானே ஏனோ வாடுறே வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்கே ஓரத்திலே உனக்காக காத்திருந்தே உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே எனக்கு முன்னே வந்து நிற்க வேணும்